முருகன் கோவிலில் காணாமல் போன சிறுமி. அந்த இரவு முருகன் கோவிலில் நடந்த ஒரு சம்பவம் அந்த ஊரையே பல நாட்கள் பேச வைத்தது. இரவு மணி 10:15 இருக்கும். முருகன் கோவிலில் திருவிழா நடந்து கொண்டிருந்தது. கோவிலில் இருந்த பக்தர்கள் ஒவ்வொருவராக வீடு திரும்பிக் கொண்டிருந்தார்கள். அந்த கூட்டத்தில் 8 வயது சிறுமி காவியாவும் அவளுடைய அம்மா லக்ஷ்மியும் இருந்தார்கள். காவியா முருகன் சிலையை பார்த்து கொண்டே நின்றாள். அம்மா என்று கூப்பிட்டாள். என்ன கண்ணா? முருகன் என்னை பார்த்து சிரிக்கிறார் போல் இருக்கிறது என்று அவள் கூறினாள். ஆமாம் கண்ணா, முருகன் உன்னை எப்பவும் பார்த்துக்கிட்டு தான் இருப்பார் என்று காவியா சிரித்து கொண்டே அவள் அம்மாவிடம் கூறினாள். பிறகு இருவரும் கோவிலை விட்டு வெளியே வர ஆரம்பித்தார்கள். அம்மா தன் கையில் இருந்த பிரசாதத்தை பையில் வைக்க வெறும் சில வினாடிகள் மட்டுமே ஆனது. திரும்பி பார்த்தபோது காவியா அங்கே இல்லை. காவியா என்று அவள் கதறினாள். எந்த பதிலும் இல்லை. காவியா காவியா என்று அவள் அம்மாவின் குரல் கோவில் முழுவதும் ஒலித்தது. ஆனால் அவள் எங்கே போனாள்? அதுதான் இந்த கதையின் ஆரம்பம். கோவிலில் ஊழியர்கள் உடனடியாக கதவுகளை மூடி கோவில் முழுவதும் தேட ஆரம்பித்தார்கள். பிரகாரம், மண்டபம், பிரசாதம் கொடுக்கும் இடம், கோவில் வாசல், எங்குமே காவியா இல்லை. அப்போது ஒருவருக்கு ஒரு யோசனை வந்தது. சிசிடிவியை பார்க்கலாம் என்று. அனைவரும் சிசிடிவி அறைக்குள் சென்றார்கள். கடந்த 1 மணி நேர ஃபுட்டேஜை பின்னோக்கி பார்த்தார்கள். 1 கேமரா, 2 கேமரா, 3வது கேமரா. அப்போது அதில் காவியா தெரிந்தாள். அவள் தனியாக கோவிலின் பின்புறம் நடந்து சென்று கொண்டிருந்தாள். அவள் வேகமாக ஓடவில்லை. பயந்தது போலவும் தெரியவில்லை. மாறாக யாரையோ பின்தொடர்ந்தது போலவே இருந்தது. அதிகாரி ஃபுட்டேஜை பாஸ் செய்தார். அப்போது காவியாவின் பின்னால் ஒரு கருப்பு நிற உருவம் இருந்தது. அனைவரும் அமைதியாகிவிட்டார்கள். இது யார்? சிசிடிவியை ஜூம் செய்தார்கள். உருவம் தெளிவாக தெரியவில்லை. முகமும் தெரியவில்லை. ஆனால் காவியாவிற்கு பின்னால் யாரோ நடந்து கொண்டிருப்பது அடுத்த கேமரா ஃபுட்டேஜில் மாற்றப்பட்டது. அங்கே காவியா மட்டும்தான் தெரிந்தாள். அந்த உருவம் தெரிந்தது. சற்று நேரத்தில் அது காணாமல் போய்விட்டது. இது எப்படி சாத்தியம் என்று அனைவரும் யோசித்துக் கொண்டிருந்தார்கள். காவியாவை தேடும் குழுவின் கோவில் பின்புறம் சென்றது. அங்கே ஒரு பழைய அறை இருந்தது. பல வருடங்களாக அந்த அறை பூட்டப்பட்டிருந்தது. யாரும் அதை பயன்படுத்தவில்லை. பூசாரி சொன்னார், அந்த அறை நாங்கள் பல வருடங்களாக திறந்ததே இல்லை. ஆனால் காவியா காணாமல் போன சிசிடிவி ஃபுட்டேஜ் அவள் அந்த அறைக்கு அருகில் செல்வதை காட்டியது. கதவு திறக்கப்பட்டது. அனைவரும் உள்ளே சென்றார்கள். அறை முழுவதும் தூசி, பழைய பொருட்கள், சில மரப்பொருட்கள். ஆனால் தரையில் ஒரு பொருள் கிடைத்தது. அதுதான் அந்த சிறுமியின் செருப்பு. அது காவியாவுடையது தான். அம்மா அதை பார்த்தவுடன் கதறி அழுதார். என் குழந்தை இங்கேதான் இருந்திருக்கிறா. ஆனால் காவியா எங்கே என்று தேட ஆரம்பித்தார்கள். அறைக்குள் யாரும் இல்லை. பல வருடங்களுக்கு முன்பு வரையப்பட்டிருந்த ஒரு சிறிய வேல் சின்னம் இருந்தது. அதன் கீழே ஒரு பேப்பரில் பயப்படாதே என்று எழுதப்பட்டிருந்தது. அதை பார்த்த அனைவருக்கும் ஒரே கேள்வி, இந்த வார்த்தையை எழுதியது யார் என்றுதான். நேரம் செல்ல செல்ல இரவு இன்னும் இருண்டது. மழையும் ஆரம்பித்தது.
காவ்யாவை தேடுவதற்காக அனைவரும் கோவிலைச் சுற்றியுள்ள பகுதியில் தேடிக்கொண்டிருந்தார்கள். நேரம் சரியாக 12 மணி. திடீரென்று கோவில் மணி ஒலித்தது. அனைவரும் திரும்பி பார்த்தார்கள். கோவிலுக்குள் யாருமே இல்லை. பூசாரி மெதுவாக கருவறை நோக்கி நடந்தார். அங்கு முருகன் சன்னதி முன் சென்றபோது தரையில் ஏதோ ஒன்றை கவனித்தார். சிறிய காலடி சுவடுகள். அது ஈரமாக இருந்தன. அந்த இரவு மலைக்கோவிலின் அந்த பகுதியில் மழையே பெய்யவில்லை. அப்படியென்றால் ஈரமான கால சுவடுகள் எப்படி வந்தன? அந்த கால சுவடுகளை அனைவரும் பின்தொடர்ந்தார்கள். கோவிலில் மலைப்பாதையில் காவியா இருந்தாள். அம்மா அந்த ஒரு வார்த்தையை கேட்டதும் ஓடினாள். எங்கே போன கண்ணே என்று அவள் அழுதாள். உன்னை யார் எங்கே கூட்டிட்டு வந்தது என்று கேட்டபோது, நான் தனியே வரவில்லை அம்மா. அனைவரும் அதிர்ச்சியுடன் அவளை பார்த்தார்கள். அப்போ யார் கூட்டிட்டு வந்தது? காவ்யா கோவிலை நோக்கி கை காட்டினாள். முருகன் மாதிரி ஒரு அண்ணா கூட்டிட்டு வந்தார். அவர் வெள்ளை துணி போட்டிருந்தார் என்று கூறினாள். அம்மா என்னை தேடுவாங்க, அதனால பயப்படாதன்னு சொன்னார். பூசாரி எதுவும் பேசவில்லை. அவர் முருகன் சன்னதியை பார்த்தார். அம்மா நேற்று என்னை கூட்டிட்டு வந்த அண்ணன் இப்பவும் இங்கேதான் இருக்கிறார் என்று கூறினாள். அந்த நேரத்தில் சூரிய ஒளி முருகன் சிலை மேல் விழுந்தது. முருகனை நம்பினால் அவர் நம்மை ஒருபோதும் தனியாக விட்டுவிட மாட்டார்.